இந்த சேமியா, உப்மா இதெல்லாம் ரொம்ப போர் அடிக்குதா? இன்றைக்கி வித்தியாசமா செஞ்சு பார்த்துக்கலாமா? கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி, எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஆல் ஸ்பைசஸ் போட்டுக்கோங்க, சோம்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இது ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இதில் போட்டு நல்லா வதக்கிடுங்க. அப்புறம் இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு இதில் புதினா போடுறோம். புதினாலாம் நான் வீட்லேயே வளர்க்குற புதினா. அதுக்கப்புறம் இதில் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அது ஒரு கிரேவியாக ஆனதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணி அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கன் போட போகிறோம். சிக்கனை குட்டி குட்டியாக பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் சேமியாவை போட்டு நல்லா வேக விட்டு மூடி போட்டு கொஞ்ச நேரம் வச்சு இறக்குனீங்கன்னா செம்ம டேஸ்டியான ஒரு சேமியா பிரியாணி ரெடி ஆகிடும். இப்போ உங்கள் பிள்ளைங்க இதை வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க, டெஃபினட்டாக சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஒரு வேளை எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.